வணக்கம். இனியா செய்திகளில் சாமானிய குரல் நிகழ்ச்சியில் இன்று நம்மோடு இணைந்திருப்பது அண்ணன் முதனை அருண் அவர்கள். வணக்கம்ண்ணே. வணக்கம். சமீபத்தில் விஜய் அவர்களின் பிரச்சார கூட்டத்தில் கரூரில் நடந்த 41 உயிர் பலிகளை பற்றி உங்களோட கருத்து என்னண்ணே? முதல்ல அந்த இறந்த உயிர்களுக்கு இந்த பொதுமக்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் முதல்ல ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கோம். ஆனால் இந்த பொதுமக்கள், அதாவது ரசிக கூட்டம் மட்டும் இல்லாமல் கரூரில் மிகப்பெரிய பொதுமக்களும் சேர்ந்து விஜயை பார்க்கக்கூடியதுக்காக கூடின கூட்டம் தான் அந்த கூட்டம். ஆனால் அப்படி கூடும்போது என்ன ஏற்படுங்கிறது இந்த பொதுமக்களுக்கு முன்னாடியே தெரியும். ஏன்னா பல்வேறு படங்கள்ல அவர் நடிக்கும்போது முதல் ஷோ, 2வது ஷோ, 3வது ஷோன்னு ஒரு முதல் நாள் படம் ரிலீஸ் ஆகுறப்ப அந்த தேட்டர் உள்ள கூட யாரும் போக முடியாதுங்கிற சூழல் தான். பொதுமக்கள் யாருமே போக முடியாது. ஏன்னா அவங்க கத்து அவங்க பண்ற அல்ட்ராசிட்டி, அவங்க உள்ள போய் ஒருத்தவங்க மேலே ஏறி நின்று டிக்கெட் வாங்குறது, இது எல்லாத்தையுமே இந்த மக்கள் முன்னாடியே அனுபவிச்சது தான், முன்னாடியே பார்த்தது தான். ஒரு ஒழுங்கு இருக்காது. ஆமா, ஒழுங்கு இருக்காது. அது மாதிரி இருக்கும்போது இவங்க திரும்ப இந்த கூட்டத்தை, மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுற இடத்துல குழந்தைகளை தூக்கிட்டு போற இந்த சினிமா மோகம் கொண்ட மக்களை என்ன சொல்றது, என்ன வேதனைப்படுறதுன்னே தெரியல. இந்த தமிழ் மக்களை நினைச்சு அனுதாபப்படுறதா, இல்லை இந்த தமிழ் மக்களை நினைச்சு கோபப்படுறதா, இல்லை இந்த தமிழ் மக்களை நினைச்சு வேதனைப்படுறதாங்கிறதே தெரியல. அந்த மாதிரி ஒரு சினிமா மோகத்திலேருந்து அது வெளியில வர முடியாம சிக்கி தவிக்கிறாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த மிகப்பெரிய மோசமான இந்த இறப்புக்கு முக்கிய காரணமா அமைஞ்சதுல முக்கிய காரணம் அது ஒண்ணு. அது போலன விஜய் அவர்கள் குறித்த நேரத்திற்கு கரூர் கூட்டத்திற்கு வரவில்லை என்பதால் காலதாமதத்தின் காரணமாக தான் இந்த மிகப்பெரிய பெருந்துயர் நடந்ததுன்னு சொல்றாங்க. அதுல உங்களோட பார்வை என்னென்ன? பல்வேறு தரப்புலேருந்து பல்வேறு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அந்த பகுதியில் இருந்த பார்வையாளர்கள்ன்ற பேர்ல முன்வைக்கிறது, அந்த இதை ஒரு ஓட்டு அரசியலாகவும் ஒரு அரசியல் இதாகவே இதை பார்க்குறாங்க. அதை தாண்டி ஒரு 8:45 ஒரு 9 மணிக்கு ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. அந்த நிகழ்ச்சிக்கு 8:45 அவர் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ஒரு நிகழ்ச்சியில அவரால் ஒரு சரியான நேரத்துக்கு சரியான தகுதியா கொண்டு சேரணுங்கிற மனநிலை முதல்ல அவர்கிட்ட இல்லை. முதல்ல அதை ஒப்புக்கணும். அதை யார் ஒத்துக்கணும்னா, தாவாகாவினுடைய தொண்டர்கள், தாவாகாவில் இருக்கிற 2ஆம் கட்ட தலைமைகள், இதெல்லாமே இவங்க எல்லாமே இதை ஒத்துக்கணும். ஏன் ஒத்துக்கணும்னா, ஒரு நிகழ்ச்சி 9 மணிக்கு தொடங்குதுன்னு சொல்றாங்க நாமக்கல்ல. அந்த 9 மணி நிகழ்ச்சிக்கு அவர் 8:45 கிளம்புறாரு. 8:45 கிளம்பி திருச்சி விமான நிலையம் திருச்சி விமான நிலையத்திலே நாமக்கல் போகணும். அது எவ்வளவு டிராவல் ஆகும், எவ்வளவு டைமிங் எடுத்துக்கோங்கிறது இவருக்கு தெரியும். இவர் முன்னாடியே 2-3 கூட்டங்களை நடத்துறாரு. அந்த கூட்ட நெரிசல்களை பாக்குறாரு. அந்த கூட்ட நெரிசல்கள்ல மூச்சுத்திணறல் ஏற்படுது. இப்ப இன்னைக்கு கரூர்ல தான் மூச்சுத்திணறல் ஏற்பட்டது, கரூர்ல மூச்சுத்திணறல் ஏற்பட்டதால தான் இறந்துட்டாங்க, மக்கள் வெள்ளம் அதிகமா கூட்டிடுச்சு அப்படின்னு ஒரு பார்வையில பார்த்தாலும், இதுக்கு முன்னாடி இதா இருக்கட்டும், நாகப்பட்டினமா இருக்கட்டும், நாமக்கல்லா இருக்கட்டும், முத கூட்டம் நடத்துற விக்கிரவாண்டியா இருக்கட்டும், இது எல்லா இடத்துலயுமே கூட்டம் அலை மோதி கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம, சரி என்ன பண்றது, இது மூச்சுத்திணறல் ஏற்படுது, தண்ணி கிடைக்காம லெட்டின் பாத்ரூம் தண்ணி எல்லாம் விக்கிரவாண்டியில குடிச்சதா கூட சொல்றாங்க பத்திரிகையாளர்கள்லாம். அந்த மாதிரி சூழல் இருக்கக்கூடிய நேரத்துல நம்ம குறித்த நேரத்துல நம்ம வர்றதுக்கான முயற்சியாவது எடுத்துருக்கணும். அந்த முயற்சி கூட அவர் எடுக்கலங்கிறது தான் வேதனையான விஷயம். அந்த முயற்சி கூட எடுக்கல, வருங்காலத்துல நம்ம எடுப்போம் அப்படிங்கிற இந்த 2ஆம் கட்ட தலைமையோ இல்லை இந்த தொண்டர்களோ யாரும் அதை பத்தி பேசல. அவங்க எல்லாமே என்னன்னா, நான் விஜய் பக்கத்தால நிற்பேன், விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிறாங்க. இதை ஓட்டு அரசியலாகவும் திமுகவுக்கு எதிரான பார்வையாகவும் பாக்குறாங்கிறது தான் ரொம்ப வேதனையா இருக்கு. இப்ப நடந்த இழப்புக்கு அரசு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயோ இல்லை 2ஆம் கட்ட தலைவர்களோ அவருடைய தொண்டர்களோ முன்வைக்கிற கருத்து அப்படின்னு பாக்குறீங்க? ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு எதிர்கட்சியா நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல, பல்வேறு கூட்டங்கள்ல இது மாதிரி குற்றச்சாட்டுகள் எழறது சகஜம். அது சகஜத்தோட இல்லை, அதை செய்யக்கூடியவங்களாகவும் அந்த ஆளுங்கட்சி தரப்புல அங்க இருக்கிற பிரமுகர்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறது மறுக்க முடியாத உண்மைன்னா, பல்வேறு நிகழ்வுகள்ல கேட்கிற இடம் கிடைக்கல, அதாவது சரியா அங்க எங்களுக்கு மின்சாரம் கொடுக்கல, இந்த மாதிரி நாங்க பேசும்போதே கரண்டை கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நிகழ்வு இன்னைக்குதான் புதுசா நடக்கிற மாதிரியும் விஜய்க்கு மட்டும்தான் நடக்கிற மாதிரியும் பேசுறது ஏற்புடையதல்ல. இது எல்லா அதிமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது திமுகவுக்கு செஞ்சிருக்காங்க, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுகவுக்கு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி யார் ஆளுங்கட்சியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமா இருக்கிறவங்களுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை அது எதிரணியா இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறது யதார்த்தமான உண்மை. அதுல ஒன்றும் மறுத்து பேசுறதுக்கு இல்லை. ஆனா
இவங்க சொல்றாங்க இல்லையா, திட்டமிட்டு இந்த இடத்த அவங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது ஏற்புடையதல்ல. நீங்க என்ன, உங்களுக்கு தெரியும் உங்களுடைய ரசிக கூட்டம் எவ்வளவு வரும், நம்ம எவ்வளவு பேரை நம்ம ப்ரொடெக்ஷன் இங்க ஏற்பாடு பண்றோம், எவ்வளவு பேர் இங்க கூட்டத்தை காட்டணும்னு நினைக்கிறோம். அதாவது கரூர்ல ஏன் நம்ம கூட்டத்தை காட்ட நினைக்கிறோங்கிறது அங்க இருக்கிற கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைமையிலுக்கு தெரியும். கரூர்ல மிகப்பெரிய ஆளுமையா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியினுடைய பிம்பத்தை உடைக்கணும் அப்படின்னு நீங்க கீழே இருக்கிறவங்க நினைக்கிறீங்க. அது விஜய் நினைக்கிறாரா, விஜய்க்கு அது தெரியுமா தெரியாதாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, கீழே இருக்கிற இரண்டாம் கட்ட தலைமைகளுக்கு முழுக்க தெரியும் இந்த செந்தில் பாலாஜியினுடைய கூட்டம் வெகுவா கூட்ட முடியும் செந்தில் பாலாஜியால. அதை தாண்டி நம்ம கூட்டத்தை கூட்டி காட்டணும் அப்படிங்கிற கோபமும் வேகமும் தான் இவங்க நாமக்கல்ல இருந்தும் திருச்சியில இருந்தும் சேலத்துல இருந்தும் இப்ப இன்னும் இருக்கிற சுத்தி பிற மாவட்டங்கள்ல இருக்கிற பொறுப்பாளர்களை முக்கியமானவங்களுக்கு இவங்களுக்கு எழுதப்படாத தகவல் கொடுத்து கூட்டத்தை கூட்டிட்டாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இது காலப்போக்கில் இது விசாரணை இப்போ நிறைய ஒரு நபர் விசாரணை போட்டிருக்காங்க. பிஜேபி எந்த இதுக்குமே விசாரணை போடாத பிஜேபி இதுக்கு ஒரு 6 பேர் குழு அமைச்சு விசாரணை பண்ணுது. இதெல்லாம் சரி, சந்தோஷம். ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக களத்தில் நின்று அது விசாரணையில் உண்மைத்தன்மையை சொல்லணுங்கிறது வரவேற்கக்கூடிய விஷயம். அந்த வரவேற்கக்கூடிய விஷயத்துல சில உண்மைகள் வெளியில வரும். உண்மைகளை என்னைக்கும் மறைக்க முடியாது. வரும்போது அது உண்மையிலேயே இது ஒரு திட்டமிட்ட செயலா மாவட்ட நிர்வாகமோ இல்ல ஆளுங்கட்சி தரப்போ இதுக்கு பின்புலமா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த மக்கள் அவர்களுக்கு எதிர்ப்பா இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை எல்லாத்தையும் கடந்து இது எல்லாத்தையும் சொல்றதை கடந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னா திட்டமிட்டு திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றதை ஏற்க முடியாது. ஏன்னா இதுல முதல்ல இதுல பொறுப்பேற்றுக்க வேண்டியது நடிகர் விஜயும் அதுக்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச அனைத்து இரண்டாம் கட்ட தலைமையில இருக்கிறவங்களும் இந்த பொறுப்பேற்றுக்கணும். ஏன் பொறுப்பேற்றுக்கணும்னா அவங்கள நம்பி வந்த கூட்டம், அவங்களுக்காக வந்த கூட்டம் ஒரு உயிரை இழந்து நிக்கிறாங்க. அதை இவர் அந்த மக்கள் என்ன நினைச்சிட்டு வந்திருக்கோம், இவரை ஒரு மிகப்பெரிய ஹீரோ, இவர் படத்துல எல்லா படத்துலயுமே ஒரு தீயில அப்படியே உள்ள நுழைஞ்சு அவர் மட்டும் ஒரு பொண்ணை காந்து பண்ணிட்டு வருவாரு, கூட்ட நெரிசல் இருக்கிற குழந்தைய தூக்கிட்டு வருவாரு. இது மாதிரி நிறைய படத்தை நடிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் உண்மையாவே இந்த மக்கள் நம்புது. அதாவது கதாநாயகன் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி அதுக்கு பல்வேறு பட்ட தரப்புல இருக்கிற குழுவால ஒரு முன்னிறுத்தப்படுறவன் தான் கதாநாயகங்கிறதே இந்த மக்கள் மறந்துட்டு கதாநாயகன் உண்மையிலேயே இவரால எல்லாம் செய்ய முடியும், இவரால என்ன செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி மனப்போக்கு இந்த மக்கள்கிட்ட இருக்கு. அந்த மனப்போக்கை நம்பிதான் இது கூட்டம் கூடனா கூட அவர் காந்து பண்ணுவாரு, விஜய் இருக்கிறாருன்னு அந்த நம்பிக்கையை வந்திருக்கு. அந்த நம்பிக்கையில உயிரிழந்த மக்களை நீங்க பக்கத்தால இருந்து பார்த்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுல விஜய் தான் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகணும், விஜய் தான் அந்த இடத்துக்கு போகணுங்கிறது நான் சொல்ல வரல. ஏன்னா விஜய் போய் இன்னொரு கூட்ட நெரிசலை உருவாக்கி அங்க பல்வேறு உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னா அதையும் அரசியல் விமர்சனமாகவும் அவருக்கு எதிராகவும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் போகாம, ஏன்னா அவருடைய உயிருக்கு கூட ஒரு வேளை பாதுகாப்பு இல்லாத சூழல் கூட அங்க உருவாயிருக்கலாம். அதனால அவர் போகாம இருந்தது சரி, அதுல நாங்க மாற்று கருத்து சொல்லல. அதே நேரம் அவர் முன்னாடி அவர் ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு போறாங்க, ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்னு அவர் மைக்ல செய்யணும்னு சொல்லிட்டு திரும்ப ஆரம்பிக்கலாமான்னு சொல்றாரு. வேற எந்த அரசியல் கட்சி தலைவரா இருந்தாலும் சரி, வேற எந்த அரசியல் பிரமுகர் நடத்தின கூட்டமா இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல சொல்ல வேண்டிய இது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாநில பொறுப்பாளர்கள் யார் இங்க இருக்கீங்க, அரேஞ்ச் பண்ணது யாரு, இங்க மாவட்ட செயலாளர் யாரு, அந்த ஆம்புலன்ஸ் கூடயே போங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு அதே மைக்ல சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எண்ணெல்லாம் இவர்கிட்ட இல்லை. ஏன் இல்லைன்னா இவருக்கு ஒரு புரிதலே இல்லை. இவருக்கே ஒரு புரிதல் இல்லாம, இவருக்கே ஒரு தெளிவு இல்லாம, இவரை நம்பி இருக்கிற கூட்டத்துக்கெல்லாம் தெளிவு இருக்கும், அது இல்லை இது இல்லைன்னு பேசுறதே மிகப்பெரிய, அது எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இவருக்கே ஒரு புரிதல் இல்லை, இவரே ஒரு தெளிவு இல்லை. ஒரு அடிபட்டுட்டாங்க, மக்களை தூக்கிட்டு போறாங்க, கண்ணுக்கு எழுத்தால பாக்குறாரு. ஒண்ணு கூட்டத்தை ரத்து பண்ணிருக்கணும், கூட்டத்தை ரத்து பண்ண முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்ததுன்னா உடனடியாக அது கூட போங்க, அவங்களை என்னென்ன ஹாஸ்பிட்டல் அட்மிஷனை போடுங்க, முழுக்க பக்கத்துல கிட்ட இருங்க அப்படின்னு ஆணையிட வேண்டிய இடத்துல இருக்க வேண்டியவரு இவர் ஓடி முதல்ல ஒளிஞ்சுக்கிட்டு லைட்டை போட்டு விளையாடுறாரு. அது மாதிரி அவரு எப்படி சொல்றது, பக்குவப்படல. அவர் பக்குவப்படலைங்கிறத தாண்டி அவரு இன்னுமே ஒரு தெளிவுக்கே வரல. அவரு அரசியல்படுத்தப்படல, அவரே அரசியல்படுத்தப்படல. அவர் முதல்ல அரசியலை முழுசா உள்வாங்கிக்கிட்டு அரசியல் தெளிவோட வந்தா மட்டும்தான் இந்த மக்களை நாளைக்கு காவந்து பண்ண முடியும். இந்த மக்கள் அவரை நம்புறவங்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை அவர் இழைக்கக்கூடாதுன்னா என்ன சொல்றது, இவரு முதலமைச்சரா நாளைக்கு ஆயிடுவான், நாளைக்கு அமைச்சரா ஆயிடுவான் அப்படின்னு சொன்னா இவர் ஸ்பாட்டுக்கு வரணும். அப்ப வரும்போது இது மக்கள் கூடிடும், அதனால நான் ஸ்பாட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்னு அன்னைக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதனால இவர் நான் வந்தா மக்கள் கூடிடுது அப்படின்னு சொல்ற பேச்சு ஏற்புடையதான் இருக்காது. அது காலப்போக்கில் அவர் புரிஞ்சுப்பார். கூட்டத்தை இவ்வளவு பெரிய உயிர் பலி நடக்குது, இவ்வளவு பெரிய அசம்பாவிதங்கள் தொடர்ந்து பெருந்துயர் நடந்துட்டு இருக்க சமயத்துல
இவர் உடனடியாக சென்னை புறப்பட்டு போறாரு. போற வழியில விமான நிலையத்துல விமான ஊழியர்களோட செல்ஃபி புகைப்படம் எடுக்கிறாரு அப்படின்றத ஒரு கருத்தா முன்வைச்சு எப்படி அந்த மனநிலை அவருக்கு வந்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னன்னா, ஒரு நடிகரா தான் அவர் இன்னும் இருக்கிறார். அவர் அந்த நடிகர் இதை விட்டு அவர் வெளியிலே வரல. அவர் அந்த நடிப்பு மோகத்திலையும் நடிப்பை அவங்க நம்பி இருக்கிற கூட்டம் இருக்க ஒழிய இவர் இன்னுமே நடிகர் தோரணையிலேயே இருக்கிறார். ஒரு சர்வாதிகாரத்தை எதிர்த்து, இல்ல ஒரு குடும்ப அரசியலை எதிர்த்து, ஒரு திராவிடத்தை எதிர்த்து ஒரு அரசியல் காண்றேன் அப்படின்னு பேசக்கூடியவர், இவருடைய சர்வாதிகாரம் என்னவா இருக்குங்கிறதே இவர் உணரல. இவர் இந்த மக்கள் மேல, இவரை நம்பி நிக்கிற அந்த கூட்டத்தின் மேல சர்வாதிகாரத்தை செலுத்துறார். இவர் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி சிரிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த கூட்டத்துல தெரியுது, நல்ல கண் கூட தெரியுது, கீழே இருக்கிறவங்க சொல்றாங்க என்ன இது மாதிரி அடிபட்டாங்க, இது மாதிரி மயக்க வந்து எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இவர் உண்மையிலேயே களப்போராளியாகவும் உண்மையிலேயே இவர் மக்கள் மேல விருப்பமும் நாட்டமும் உள்ளவருவா இருந்திருந்தா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உடனே சொல்லியிருப்பார். அவரே இன்னும் தெரியல. அவர் செல்ஃபி எடுக்கிறாரு, போறாரு வராருன்னு நிறைய கருத்துக்கள் வெளியில வருது. ஆனா அவருக்கு என்னன்னா, அவரே இன்னும் வெளியிலே வரல. அவர் ஒரு அரசியல் தளத்துக்கோ இல்ல ஒரு மக்களை காவந்து பண்ணக்கூடிய இடத்துக்கோ அவர் வரல. அவர் இன்னும் யதார்த்த களத்துக்கே வரல. அவரை போய் நம்ம இது மாதிரி இருக்கிறாருன்னு சொன்னா அவர் அப்படிதான் இருப்பார். அவரு எப்படி சொல்றது, அவரு வந்து ஒரு அரசியல் படுத்தி முதல்ல அவரை ஒரு தெளிவுபடுத்தி கூட இருக்கிற கூட்டமாவது தெளிவுபடுத்தணும். கூட இருக்கிற கூட்டமே தான் தெளிவுபடுத்தலையே. கூட இருக்கிறவன் தான் முதல்ல பதிவு போடுறான். என்ன பதிவு பண்றான், பாலஸ்தீன மாதிரி எல்லா மக்கள் கொதித்து எழுந்து இந்த நாட்டை புரட்சி பண்ணிடுவாங்கன்னு ஒரு இதை எழுதி எல்லாரும் வெளியில வாங்க அப்படின்னு எழுதுறான். அவனெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து வழி நடத்திடுவாங்க, என்ன அவங்களாம் வழிகாட்டுருவாங்கன்னு. இவருக்கு வழி நடத்துறவங்களும் சரியில்லை, இவருக்கும் அரசியல் புரிதல் இல்லை. அதனால அது ஏதோ ஒரு காட்டு மிராண்டி கூட்டம் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் போகுது. இனி வருங்காலங்களையாவது ஒரு அரசியல் தெளிவோட அரசியல் புரிதலை கொண்டு வந்து அவங்க தொண்டர்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் முதல்ல தெளிவு பண்ணணும். தெளிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் தொண்டர்களுக்கு தெளிவுபடுத்தி நம்ம அரசியல்னா என்ன, நம்ம இந்த களத்துல எப்படி நிக்கலாம், எப்படி நின்னா நம்ம வந்து வெற்றி பெற முடியும், வெற்றி பெற்றா அந்த மக்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி ஆலோசனை பண்றதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியலை அவர் முன்னெடுக்கிறதுக்கு வழிவகும். இந்த ஒரு சூழ்நிலையிலனா நம்ம வந்து பக்கத்து வீட்டுல ஒரு இழப்பு நடந்தாலே ஒரு 2 நாள் அந்த சோகம் நம்மளை விட்டு மீள முடியல. அப்படி இருக்க சூழ்நிலை தன்னை நம்பி வந்த கூட்டம், தனக்காக மட்டுமே வந்த கூட்டம், அதுல ஒரு 41 உயிர்கள் பறி போயிடுச்சு. ஆனா அதுக்கு வந்து ஒரு இரங்கல் செய்தியை ட்விட்டர்ல போட்டுட்டு அந்த மக்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கவோ பார்க்கவோ நாதியிட்டு 72 மணி நேரம் கழித்து விஜய் அவர்கள் நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. அந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்து என்னென்ன? அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அது வரைக்குமே அந்த வீடியோவை பார்க்குற வரைக்குமே பெரும்பான்மையா விஜய் மேல இது ஒரு குற்றச்சாட்டை கொண்டு போய் வைக்கக்கூடாது, இது பல்வேறு கட்டத்துல சரியா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மனோபாவமும் சிந்தனையும் தான் நம்மளே அது மாதிரி சிந்தனை ஓட்டத்துல தான் இருக்கிறோம். ஏதோ நடந்திருக்கலாம், தவறி நடந்திருக்கலாம், அவர் மேல குற்றச்சாட்டை வைக்க வேணாம், அவர் இப்போ ஒரு அரசியல் களத்துக்கு புதுசா வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான மனப்போக்குல தான் இருக்கிறோம். ஆனா அவருடைய பேட்டியை பார்க்கும்போது அவர் மிகப்பெரிய சர்வாதிகாரத்தின் உச்சத்துல இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு சாதாரண அடித்தட்டு மக்களோட வாழ்ந்தவர் இல்லை. அவர் வந்து ஏசிலையும் அவரு வெளிக்காத்த கூட சரியா சுவாசிச்சிருப்பாரான்னு தெரியாது, அந்த மாதிரி அவர் வாழ்ந்தவருங்கிறதால அவருக்கு கீழே என்ன கிரவுண்ட்ல என்னங்கிறதே அவருக்கு புரியல. அவருக்கு புரியாதவரை பத்தி நம்ம ரொம்ப ரொம்ப தூரம் பேசிட்டு இருக்கிறோமோ அப்படின்லாம் எனக்கு தோணுது. ஏன்னா அவர் கொடுக்குற பேட்டியில அவர் சொல்றாரு, சிஎம் சார் நான் வீட்டுல தான் இருப்பேன், இல்லைன்னா நான் ஆபீஸ்ல இருப்பாங்கிறாரு. நீ அவங்கள தொட்டுறாங்க என்ன தொடுங்கிற, இதுல படத்தோட டயலாக் மாதிரி இது படத்தோட டயலாக்ங்கிறதோட இல்ல, இது அவருடைய பேச்சே ஒரு சினிமா தோரணையை விட்டு வெளியிலே வரல. அவரு நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க வந்து தெரிந்தோ தெரியாமலோ நான் 8:45 நான் கிளம்பி நேரம் தான் காலம் கடந்து வந்தது தன்னுடைய தவறு அப்படிங்கிற குற்றத்தை முதல்ல அவர் ஒத்துக்கணும். அதுக்கு பிறகு அதுல கலவரத்தை உருவாக்குனாங்களா, இல்ல அதுல பின்புலமா இருந்து திட்டமிட்டு செயல்பட்டாங்களா, லைட்டை நிறுத்தலையா அப்படிங்கிற ஆதங்கத்தை பிறகு பேசலாம். முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, தார்மீக அடிப்படையில தான் நடத்தின கூட்டத்துல இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுக்கு முதல்ல வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு அதுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிச்சுட்டு இது மாதிரி நான் வந்து இதுக்கு முழு பொறுப்பேற்றுக்கிறேன், இனி வருகாலங்கள்ல இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுப்போமோ, அது சட்ட ரீதியாக இருந்தாலும் சரி, இல்ல நானே நேரடியா களத்தை பார்த்தாலும் சரி, பார்த்து நான் அதை சரி பண்ணிப்பேன் அப்படிங்கிற பேச்சை பேச வேண்டிய அவர் ஆனா என்ன சொல்றாருன்னா, சிஎம் சார்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்ல வர்றாரு, எல்லா கூட்டத்திலையும் நடக்காத ஒரு நிகழ்வு கரூர்ல மட்டும் நடந்துச்சுன்னா அவர் என்ன சொல்ல வராருன்னு நமக்கே புரியுது. அவர் வேற எதுவுமே சொல்ல வரல, இன்னொருத்தவங்க மேல குற்றச்சாட்டு தூக்கி கொண்டு போய் வைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்றாரு.
இது நம்ம வந்து நம்மளை நம்பி வந்த கூட்டம், நமக்காக வந்த கூட்டம் வந்து இறந்துடுச்சு. நம்ம ஐயோ என்னடா இது மாதிரி ஆயிடுச்சே அப்படிங்கிற அந்த பதட்டமும் அவர்கிட்ட அந்த இறக்கமும் இருக்கிற மாதிரி நேர்மை கூட தெரியல. இல்லைங்க. அவர்கிட்ட உண்மையிலேயே நேர்மை இல்லை. நேர்மை இருந்திருந்தா அவரு தெளிவா சொல்லுவாரு, நான் 8:45 கிளம்புனது தவறு, நான் கொஞ்சம் நேரத்தோட வந்திருக்கலாம், நேரத்தோட வந்திருந்தா இந்த மாதிரி நிகழ்வு நடக்காம தடுத்து இருந்திருக்கலாம். அப்படி அது போல இருந்தாலும் நான் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டினேன், அடுத்த முறை நடக்கிற கூட்டத்தெல்லாம் நான் இன்னும் முன்னெச்சரிக்கையா இருப்பேன், அதுக்கான நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிற பேச்சை பேசுறதை விட்டுட்டு இவர் அதை எல்லாத்தையும் கடந்துட்டு இவர் என்ன சொல்றாருன்னா, வேற இன்னொருத்தவங்க மேல குற்றச்சாட்டு, இது யாரோ மிகப்பெரிய ஆளுமையா இருக்கிற திமுகவின் மீது விருப்பாக இருக்கிற இல்ல ஆளுங்கட்சியின் மீது விருப்பாக இருக்கிற மிகப்பெரிய பின்புலமா இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ணி அவரை சொல்றாங்க. அவர் சொல்றத சொல்றாரு. ஆனா இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும், இதே மாதிரி நீடிக்குமா அப்படிங்கிறது தெரியல. இதெல்லாம் தாண்டி அவங்க அந்த ரசிகர்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வீடியோவா எடுத்து போட்டு நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன், நான் விஜய் கூட தான் நிற்பேன், நான் விஜய்க்கு ஓட்டு போடு, விஜய் கூட நில்லு, யாரு இப்ப வேணான்னு சொல்றா? ஆனா எந்த காலத்துல எந்த சூழ்நிலையில இதை சொல்லணுங்கிறது இருக்கு இல்லையா, எதை கட்டமைக்க விரும்புறாங்கன்றதே கட்டமைக்கிறது இல்ல. இது என்னன்னா அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கு, நான் விஜய் கூட தான் நிப்பேன், விஜய் தப்பு பண்ணாலும் தப்பு இது கிடையாது, அவர் என்ன வேணாலும் செஞ்சாலும் எனக்கு கேள்வி இல்லை அப்படிங்கறதான் அவங்க சொல்ல வராங்க. இந்த பெண்களே என்ன பேசுறாங்க, ஒரு மோகத்துல நான் 26 வருஷமா அவர் லவ் பண்ணிட்டு இருந்தேன்னு ஒரு பொண்ணு சொல்லுது, அதை எடுத்து ஒரு சேனல்ல போடுறான். இது மாதிரி வெக்கங்கட்ட கதை எல்லாத்தையும் பேசிக்கிட்டு என்ன நடக்குது, இது சரியா, இது தப்பா, இதை பேசுறதாவது சரியா, இதை நம்ம எடுத்து போடலாமான்னு அந்த சேனல்காரனுக்கும் தெரியல. அவன் என்ன நினைக்கிறான், நமக்கு வியூவர்ஸ் கிரியேட் ஆகணும், நம்ம ஏதாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற சிந்தனையில சித்தாந்தத்துல அவன் போயிட்டு இருக்கான். இந்த மாதிரி சித்தாந்தம் இல்லாத ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை சித்தாந்த ரீதியா நெறிப்படுத்த வேண்டிய கட்டாயம் விஜய்கிட்ட இருக்கு. அது ஆனா அதுல தவறாருங்கிறது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இப்போ இரண்டாம் கட்ட தலைவர்கள் கைது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதே பார்வையில பார்க்கணும்னா, இந்த துயர சம்பவங்களை சமூக வலைதளங்கள்ல பார்க்கும்போது பிற அரசியல் கட்சிகள் கருத்தியல் ரீதியா கருத்தை முன்வைக்கும் போது அவங்கள மரியாதை குறைவாக விஜயோட ரசிகர்கள் பேசுறாங்க பாக்குறாங்கன்ற பார்வையில உங்களோட கருத்து? விஜய் ரசிகர்கள் பேசுற இதே விஜயினுடைய மேல இருக்கிற கோபத்தையும் வெறுப்பையும் இன்னும் தூண்டுத ஒழிய அது விஜய்க்கு ஆதரவா இல்லைங்கிறதே அவங்களுக்கு புரியல. அப்ப நடிகர் விஜய்க்கு இவங்க ஆதரவா பேசணும், ஏதோ தவறி நடந்துருச்சு, விஜயை நம்ம இந்த விஷயத்துலேருந்து வெளியில கொண்டு வரணும், அவர் இன்னும் மக்களுக்காக சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற நினைப்பு தான் அது. அந்த ரசிகர் பேசுற பேச்சு இல்ல அவங்களை சார்ந்து பேசுறவங்க பேச்சு எல்லாமே இனிமேட்டு இருக்கிற அரசியல் களத்துல விஜய் வரணும், வராம விட்டுருவாரோ அப்படிங்கிற அந்த ஆதங்கம், கோபம், வேகம், அதனுடைய வெளிப்பாடு தான் அவங்க ஒரு தவறா பேசுறாங்கன்னே வச்சுக்கங்க. ஆனா அவங்க பேசுறது இன்னும் கோபத்தையும் மக்களுக்கு விஜய் மேல வெறுப்பையும் உருவாக்குதுங்கிற அந்த நிதர்சனமான உண்மைக்கு அவங்க வரவே இல்லை. அவன் திரும்ப நம்ம சொல்றது என்னன்னா, தன்னுடைய தவறு, தன்னுடைய என்ன நம்ம தவறு செஞ்சிருக்கோம், அந்த தவறை எப்படி திருத்திக்கலாம், அடுத்த நட நம்ம இதை எப்படி நம்ம கொண்டு போறது, இந்த மக்களை காவந்து பண்ண நீங்க களத்துக்கு வரீங்க, அதை மறந்தே போயிடுறீங்க. இயற்கை பேரிடர்லாம் முன்னாடி மாதிரி தானே புயல் வந்தது, இப்ப கொரோனா காலத்துல வந்தது, இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா இவர் எங்க சமாளிப்பாரு? இவர் சாதாரணமா ஒரு உயிரிழப்புக்கு இவருக்கு சரியா அதை ஒரு பேச தெரியல, ஒரு நடவடிக்கை எடுக்க தெரியல, அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த தெரியல. இவங்க எல்லாமே நினைக்கிறது என்னன்னா, அந்த குடும்பத்துக்கு நான் 10 லட்ச ரூபா கொடுத்துட்டோம் அரசும், இவங்க 20 லட்ச ரூபா கொடுத்துட்டோம்னு நிவாரணம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரியான மனப்போக்கு இங்க பெரும்பான்மையா நிலவுது. முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, இந்த 10 லட்ச ரூபாயே ஏன் கொடுக்குறீங்க, அந்த அரசு மேலேயே நான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஏன் 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அந்த குடும்பத்துக்கு ஆதரவா நில்லுங்க, அந்த குடும்பத்தினுடைய இழப்புலேருந்து மீட்கிறதுக்கு துணையா நில்லுங்க. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்டவங்களை அரசு சிகிச்சை எடுத்துக்கிட்டு, அரசே தன்னுடைய சொந்த செலவுல சிகிச்சை எடுத்துக்கிட்டு சரி பண்ணுங்க, அதெல்லாம் சரிங்க, அதெல்லாம் வரவேற்கிறோம். ஆனா நீங்க இந்த மாதிரி 10 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் பணம் கொடுக்கறது வருங்காலத்துல இருக்கிற கூட்டத்துல எத்தனையோ ஏழைகள் பசி பட்டினி கடன் அடைக்க முடியாமலாம் இருக்கிறான், ஊந்து சேர்த்துட்டானா நாளைக்கு இது நகைப்பாவும், அது எப்படி சொல்றதுன்னே தெரியல எனக்கு. இது எல்லா கூட்டங்களுக்கும் இழப்பு ஏற்பட்டா இந்த சிந்தனை ஈடு செய்ய முடியுமா? இந்த சிந்தனையை ஈடு செய்ய முடியாது, நிதியே கொடுக்க முடியாது. என்னன்னா இப்ப கேட்கிறான், பாரதிய ஜனதாவில இருந்து ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் நீங்க அரசு வேலை கொடுக்க கூடாதான்னு கேட்கிறாரு. என்ன காரணத்துக்காக அரசு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற பேச்சுலாம் இல்லைங்க. என்ன வேணாலும் பேசலாம், என்ன வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இது கொஞ்சம் நிதானமா, அரசு கொஞ்சம் நிதானமா இதெல்லாம் கையாளணும். அதே சமயத்துல இதுல உண்மையான பின்புலத்துல யாரோ இயங்கி இருந்தா அவங்கள உண்மைத்தன்மையோட அந்த அரசு வெளிப்படுத்தணும். அதே நேரத்துல விஜய் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னா விஜய் மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான்
வெகுஜன மக்களோட, பெரும்பான்மை மக்களோட கருத்தா. நடவடிக்கைன்னா கைது நடவடிக்கை சொல்றீங்க? அரசு கைது நடவடிக்கை மட்டும் இல்ல, அது சட்ட ரீதியான நடவடிக்கையை கொண்டு போய் அவர் வந்து புரிஞ்சுக்கணும். அவர் மட்டும் இல்ல, இந்த சமூகத்துல இருக்கிற அத்தனை மக்களும், அடித்தட்டு மக்களும், இது வந்து பணம் இருக்கு, இல்ல நம்ம பெருசா சம்பாரிச்சிட்டோம், நம்ம இல்ல பெருசா பிம்பம் கட்டிட்டாங்க, இவங்க கிட்ட போலீஸே போக முடியாது, இல்ல இவங்கள்ட்ட வந்து சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பிம்பத்தை சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து, தப்பு யார் செய்திருந்தாலும், அது விஜயா இருக்கலாம், அது இல்ல திமுக செந்தில் பாலாஜின்னு இவங்க சொல்றாங்க, செந்தில் பாலாஜியா இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருந்தா கூட அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள். அதே மாதிரி விஜயா இருந்ததுன்னா கண்டிப்பா விஜய் ரசிகர்கள் முழுக்க அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கணும். தப்பு செஞ்சா தண்டனையை போய் அனுபவிச்சுட்டு தான் வரணும். அதை ஏத்துக்கிற பக்குவம் அவங்களுக்கு வரணுங்கிறது தான் எங்களுடைய கருத்தா இருக்கு. தவறு யார் செய்தாலும் தவறு. ஓகேண்ணா, உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்க கூட இந்த கருத்துக்களை பரிமாறிக்கிட்டதுக்கு நன்றி அண்ணா. நன்றி வணக்கம்.